ஃப்ரெண்ட்ஸ் இங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்னப்பா நீ ஜிம் வச்சுக்கிற, ஜாலியா இருக்கிற" அப்படின்லாம் கேட்குறாங்க. ஜிம் வச்சு நடத்துறது அவ்வளோ ஜாலிலாம் கிடையாது. வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஜிம்ம ரன் பண்ணோம்னா, இஎம்ஐ, வாடகை, கரண்ட் பில் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஒரு நாளைக்கே 10 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டைமிங்க்குலாம் நம்ம சாப்பிடவே முடியாது. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு 10 மணி இப்ப நம்ம சாப்பிட போற நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நம்மள ஒர்க் அவுட் கேட்டுன்னு இது பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ தான் சொல்லிக் குடுத்தாலும், அவங்க அடுத்து போட மாட்டாங்க. நம்ம கூடவே நிக்கணும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. சிட்டினா கூட பரவால்ல, பர்சனல் ட்ரெய்னிங் எடுத்தாவது ஓரளவுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பர்சனல் ட்ரெய்னிங்னா என்னன்னு கூட தெரியாது. அவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணுமான்ற மாரிலாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கின்னு நம்ம ஜிம்ம ரன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம் ட்ரெய்னர்னாலே பொண்ணு குடுக்குறதுக்கே இங்க நெறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டா, "ஐய்யய்யோ! ஜிம் வச்சிருக்காங்க. அதுல என்ன மணி ஏர்ன் பண்ற முடியும்?" அப்படின்ற மாரிலாம். இவ்ளோ ஸ்ட்ரகில ஃபேஸ் பண்ணி நம்ம நடத்தின்னுக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்மகிட்ட ஒரு மாரி பேசுவாங்க. வெளிய வந்து நெகட்டிவா நம்மள பத்தி பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா வெளியருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது. தயவு செஞ்சு எந்த ஜிம் ட்ரெய்னரையும் நீங்க யாருமே வந்து தப்பா சொல்லாதீங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா அவங்க கூட இருங்க. புடிக்கலையா சைலன்ட்டா வெளிய கூட போயிடுங்க. அத விட்டுட்டு நெகட்டிவாலாம் பேசாதீங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.